ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏசியில் 2 டைப் ஆஃப் பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து காப்பர் பைப்ஸ், இன்னொன்று அலுமினியம் பைப்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காப்பர் வெர்சஸ் அலுமினியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு எவாப்ரேட்டர் சைடில் கூலிங் சைடாக இருந்தாலும் சரி, ஹாட் ஏரில் நம்ம கண்டென்சர் சைடாக இருந்தாலும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காப்பர் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், அலுமினியம் வந்து ஆவரேஜ் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தில் பார்த்தோம் அப்படின்னாலும் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்பேர் டு அலுமினியம் வந்து ஸ்ட்ராங்கு. அலுமினியம் வந்து வீக்கான ஒரு மெட்டீரியல் தான். நமக்கு நம்ம ஃப்ரீசரில் யூஸ் பண்ணுற அலுமினியம் காயில்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தாலே லீக்ஸ் வந்து ஆகிடும் எவாப்ரேட்டர் காயில் ஃப்ரீசரில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பைப் வந்து லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதோட ஜாயின்ஸ் வந்து வெல்ட் அடிச்சுக்கலாம், நம்ம பிரேசிங் பண்ணிக்கலாம். பட் இதே வந்து அலுமினியம் காயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ணணும். காப்பர் பைப்ஸில் வந்து ஃப்ளாட் நெட் ஜாயின்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதே வந்து அலுமினியம் பைப் அப்படின்னா நம்ம ஃப்ளாட் நெட் ஜாயின்ஸு அது மாதிரி வந்து ரீகனெக்ட் வந்து பண்ண முடியாது. அதில் அது கம்பேர் பண்ணும்போது நமக்கு கேஸ் லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பைப்பில் வெரி லோ. இதே அலுமினியம் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பர் வந்து நம்ம வெல்ட் அடிச்சுக்கலாம், ஃப்ளாட் பண்ணிக்கலாம். பட் அலுமினியம் வந்து நம்ம அதை மாதிரி பண்ண முடியாது. இதே வந்து நம்ம அலுமினியம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. இது முன்னாடி வந்து நான் வந்து ஷார்ட் இருந்தேன், அது சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து டிஃபிகல்ட்டு. அதே மாதிரி லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தோம்னா காப்பர் வந்து ரொம்ப அதிகம், அலுமினியம் வந்து ரொம்ப ஷார்ட்டான லைஃப் தான். அதே மாதிரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து அதிகம். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் வந்து காப்பரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஏசியில் யூஸ் பண்ணுற பைப்ஸு கண்டென்சரில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பரில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏசியோட ப்ரைஸ் ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அலுமினியம் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வெரி லோ. பட் இது லோவான காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கண்டென்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் அந்த கேஸில் வர ஹை ப்ரெஷர் சைடில் ஒன்ஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு காயிலை வந்து வெல்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஃபுல் காயிலே ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ திரும்ப நம்ம காப்பர் காயில் போடும்போது அந்த கம்ப்ரஸருக்கும் இந்த டிசைன் காப்பர் காயிலுக்கும் மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ வந்து நான் கேள்விப்பட்ட நிறைய சஜஷன் வந்து ரெண்டும் மேட்ச் ஆகலை, அகைன் ஃபெயிலியர்ஸ் வந்து கம்ப்ரஸர் ஃபெயிலியர்ஸ்லாம் நடக்குதுன்ற மாதிரி தான் நான் வந்து ஃப்ரெண்ட் சைடில் வந்து நான் சஜஷன் கேள்விப்படுறேன். அதனால் மேக்ஸிமம் நமக்கு வந்து கண்டென்சர் காயிலாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. வாங்கும்போதே நம்ம கண்டென்சர் காப்பர் காயிலாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி வாங்குறது பெட்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.